அன்பிற்குரிய செம்மொழி நம்பி டிவியின் நேயர்களுக்கு, என் அன்பார்ந்த உறவுகளுக்கு அன்பான வணக்கம். அருமைக்குரிய நேயர்களே, நாம் நம்முடைய பாரத பிரதமராக இருக்கின்ற நரேந்திர மோடி மீது 1000 அரசியல் வேறுபாடுகள் இருந்தாலும் அவர் ஒரு பிரதமர் என்ற முறையிலே நாம் அவரை மிகவும் மிகவும் மரியாதை செலுத்தினோம். ஆனால் இந்த தேர்தல் நேரம் என்கின்ற காரணத்தினால் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் என்பதையே மறந்து இந்த நாட்டின் பிரதமராக இருப்பதற்கு நான் லாயகற்றவன் என்பதை தெள்ளத் தெளிவாக உத்தரப்பிரதேச மாநிலத்திலே நடைபெற்ற தேர்தலிலே அவர் செய்த பிரச்சாரங்கள் மூலம் தெளிவாக நாட்டு மக்களுக்கு தெரிவித்திருக்கிறார். அன்பிற்குரிய நேயர்களே, ஒரு நாடு என்பது ஒரு நாட்டின் தலைவராக இருப்பவர் நாட்டிலே இருக்கின்ற மாநிலங்களெல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்து அதை நடத்த வேண்டும், வழி நடத்துகிறவர் தான் நல்ல தலைவர். மற்ற எதிர்கட்சிகள் அவர்கள் இவர்கள் எது வேண்டாலும் பேசலாம். ஆனால் இந்த நாட்டின் பிரதமராக இருப்பவர் பேசுகின்ற பொழுது மிகவும் எச்சரிக்கையாகவும் ஒற்றுமை உணர்வுடனும் பேச வேண்டும். அதற்கு தான் அவர் பிரதமர். வாக்களித்தவருக்கும் அவர்தான் பிரதமர், வாக்களிக்காதவர்களுக்கும் அவர்தான் பிரதமர். அப்படி இருக்கின்ற பொழுது நரேந்திர மோடி அவர்கள் தேர்தல் ஜுரம் கண்டு பயந்து இன்றைக்கு என்ன பேசுவது என்றே தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு தேர்தலிலே தமிழ்நாட்டிற்கு வந்தால் தமிழ் மொழி போல் ஒரு நல்ல மொழி, ஒரு இனிய மொழி வேறு எங்கும் கிடையாது. நான் பிறந்தால் தமிழனாக பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று அவர் பேசிவிட்டு செல்கிறார். காரணம், தமிழ் மக்களுடைய வாக்குகளை கொள்ளையடிப்பதற்காக. ஆனால் நல்ல எண்ணத்தில் பேசினாரா என்பது தெரியவில்லை. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சொன்னார், அவர் அன்றைக்கு வெள்ளையருடைய ஏகாதிபத்தை எதிர்த்து அவர் படையை திரட்டி போராடுகின்ற பொழுது, நான் அடுத்த முறை பிறந்தால் தமிழ்நாட்டிலே தான் பிறக்க வேண்டும் என்று சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் சொன்னார். அதே போல நரேந்திர மோடி, நான் அடுத்த முறை பிறந்தால் தமிழனாக பிறக்க வேண்டும் என்று அவர் சொன்னதெல்லாம் அல்வா 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 கதையாக இப்போது மாறிக்கொண்டிருக்கிறது. அப்பொழுது தமிழகத்திலே தேர்தல் நடந்து கொண்டிருப்பதினால் தமிழகத்திற்கு அந்த மக்களுக்கு எது பிடிக்குமோ அதை சொல்லி, அதாவது சொல்லுவார்கள், வாழைப்பழத்தில் தேனை தடவி உள்ளே மருந்தை வைத்து கொடுப்பார்கள். அதே போல பிரதமர் மோடி அவர்கள் இங்கே பிரச்சாரத்திற்கு தேர்தலுக்கு வருகின்ற பொழுது அப்படியெல்லாம் பேசியவர். அவர் இந்த தேர்தலில் இதனால்தான் முதலாக வைத்து விட்டார் பொழுது தமிழகத்தை முதல்ல வச்சுட்டா இது முடிஞ்சு விடும், அடுத்த கட்டம்லாம் நாம் வேற மாதிரி பண்ணலான்னு திட்டமிட்டு பிரதமர் மோடி அவர்கள் பிரமாதமா தேர்தல் பிரச்சாரம் செஞ்சிருக்காருங்க. என்னன்னு கேட்குறீங்களா? உத்தரப்பிரதேச தேர்தல் நடக்கிறப்போ அவர் இப்பொழுது நடந்தது அந்த தேர்தலில் அவர் செய்த பிரச்சாரங்கள் எவ்வளவு தில்லு முள்ளு தெரியுமா? அவர் உத்தரப்பிரதேச மாநிலை பார்த்தால் தமிழ்நாட்டுக்காரர்கள் அதை ரொம்பவும் கேவலமாக விமர்சிக்கிறார்கள். உத்தரப்பிரதேச மாநிலத்தை மிக 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 அவர் கிண்டல் செய்கிறார்கள், கேலி செய்கிறார்கள் என்று ஒரு பிரதமரே மாநிலத்திற்கு மாநிலம் பிரித்து பேசலாமா? உத்தரப்பிரதேச மக்கள் என்றைக்கு தமிழர்கள் கேவலமாக பேசினார்கள், என்றைக்கு அவர்களை கிள்ளி கீரையாக நினைத்து அவர்களை அசிங்கப்படுத்தினார்கள் என்றுமே கிடையாது. ஆனால் மோடி அவர்கள் சொல்லுகிறார், அது மட்டுமா, ஒரு மாநிலத்துக்கு மாநிலத்திற்கிடையில் நல்ல பரஸ்பரம் இருக்கக்கூடாது என்கின்ற நிலையில அரசியலுக்காக தமிழர்களை எல்லாம் அங்கே கேவலப்படுத்தி பேசுகிறாரே, இது நியாயமா? உண்மையிலே நீங்கள் தமிழராக பிறக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லது போலி 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 என்பது அர்த்தமாகாதா? அப்படி ஒரு பிரதமராக இருப்பவர் பேசலாமா? பதவிக்கு நீங்க மரியாதை கொடுத்திருக்க வேண்டும். சரி, இங்கதான் இப்படி பேசினாரு.
ஒடிசாவில் தேர்தல் நடக்குது. ஒடிசாவில் நவீன் பட்நாயக் முதலமைச்சராக இருக்கிறாரு. அங்க போய் என்ன பேசுறாருன்னா, பூரி ஜெகநாதர் என்ற ஒரு 12ஆம் நூற்றாண்டிலே கட்டப்பட்ட ஒரு கோயில். அந்த கோயிலில் பூரி ஜெகநாதர் என்று விஷ்ணு அங்கே இருக்கிறார். அந்த கோயில், அந்த பெருமாள் கோயில் சாவி, அந்த சாவி எங்கன்னா கருவூல சாவி. அந்த கருவூலத்துடைய சாவி தொலைந்து போய் விட்டதாம். அந்த சாவி தொலைந்து போய் அந்த கருவூலத்தை திறக்காத வந்திருக்கிறார். சாவியினுடைய நகை, நெட்டு போன்ற பாத்திரங்கள் எல்லாம் அது உள்ளே இருக்கிறது. அதற்கப்புறம் கோர்ட்டுக்கு போய் அதை திறக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அந்த சாவி கிடைக்கவில்லை. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில அது அந்த மாநிலத்துடைய பிரச்சனை. அங்கே போய் என்ன பேசுகிறார் தெரியுமா? நவீன் பட்நாயக் இவருடன் கூட்டணியில் இருக்கின்ற பொழுது வேறு மாதிரி பேசினார். இன்றைக்கு நவீன் பட்நாயக் தனியாக இருக்கிறார். அவர் இவரை பற்றி புரிந்து கொண்டார். மோடி எப்படியெல்லாம் காலி பண்ணுவார் என்பதை தெரிந்து கொண்ட நவீன் பட்நாயக் அங்கே சட்டமன்ற தேர்தலும் உடன் நடப்பதினால் தனித்து அவர் போட்டியிடுகிறார். அந்த பிஜேபியினுடைய தலைவராக இருக்கின்ற நவீன் பட்நாயக் அந்த கோயிலுடைய சாவி எங்கே இருக்கிறது தெரியுமா? அந்த பொதுமக்களை பார்த்து கேட்கிறார். தமிழ்நாட்டிலே இருக்கிறது. எது? பூரி ஜெகநாதருடைய கருவூல சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று தமிழ் மக்கள் மீது வெறுப்புணர்வை வாரி இறைத்திருக்கிறார். ஏன் அப்படி சொன்னார்? பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? நவீன் பட்நாயக்குடைய பிஏவாக, அவருடைய பொலிட்டிக்கல் செக்ரட்டரியாக இருப்பவர் பாண்டியன் என்பவர். அந்த பாண்டியன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அந்த பாண்டியன் அவருக்கு உதவியாளராக, அவருக்கு அரசியலிலே உதவிகரமாக இருக்கின்ற காரணத்தினால் தமிழ்நாட்டிலே இருக்கிறது என்று ஒட்டுமொத்தமாக தமிழர்களை சொல்லுவது தவறு. இது எவ்வளவு பெரிய தமிழ்நாட்டின் மீது ஒரு கெட்ட பெயர். இந்த தமிழ்நாட்டு மக்கள் என்ன திருடர்களா? அவர்கள் கோயிலுடைய சாவியை கொண்டு வருவதற்கு இதை போன்ற தவறான செய்தியெல்லாம் இன்றைக்கு தமிழ் மக்கள் மீது விஷத்தை கக்கிக் கொண்டிருக்கிறார் மோடி அவர்கள். அது தயவு செய்து நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமா? அருமை சகோதரர்களே, ஒன்றாக நாம் இப்படியே எடுத்துக்கொண்டு செல்வோம் என்று சொன்னால் அவர் செய்வது தமிழகத்தை மிகப்பெரிய ஒரு வஞ்சிக்கின்ற தனமாக இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார். அருமைக்குரிய நம்முடைய நேயர்களே, இப்படியெல்லாம் மோடி அவர்கள் செய்து கொண்டிருப்பது அவர் தமிழ் மீது வைத்திருக்கின்ற பற்றுதலால் அல்ல. அவர் செய்வதெல்லாம் தமிழுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார். இங்கே ஒரு பேச்சு பேசுகிறார், வடநாட்டிலே ஒரு பேச்சு பேசுகிறார். இப்படி தேர்தலுக்காக மாறி மாறி இரட்டை வேடம் போடுவது எந்த விதத்தில் நியாயம்? ஆகவே நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், என்றைக்கு எப்பொழுதும் தமிழர்களுக்கு எதிரியான இயக்கம்தான் அந்த பிஜேபி இயக்கம். அதனுடைய தலைவராக இருப்பவர்கள் என்றைக்கு தமிழ் மக்கள் மீது விசுவாசமாக இருப்பவர்களாக இருக்கவில்லை. ஏன் என்று சொன்னால், கடந்த காலங்களில் நாம் பார்க்கிறோம், இப்பொழுது ஓரளவு பரவாயில்லை என்று நினைத்தோம். ஆனால் இயற்கை புத்தியை மோடி அவர்கள் காட்டிவிட்டார். ஆகவே உண்மை யதார்த்தமான நிலைமையை இந்த நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மக்களை பிரித்தாலும் சூழ்ச்சி கொண்ட மோடி அவர்களை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும். நன்றி, வணக்கம். மறந்து விடாமல் நம்முடைய செம்மொழி நம்பி டிவியை சப்ஸ்கிரைப் செய்து இதை போன்ற உண்மை தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.